வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீனை தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து வீடியோ பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆகிட்டேன். என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 5:15. நாங்கள் மேலே நானும் ஆறுது நல்லா தூங்கி எழுந்துட்டு இப்போ கீழே வந்தோம். வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. வந்து 4 டிகிரி செல்சியஸ்ங்க. செம்ம குளிர் அடிக்குதுங்க. குளிருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கட்லெட்டும் டீயும் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா காஃபி பவுடர் காலி. ஸோ பிரகாஷ் வந்த அப்புறம் அவரை வந்து காஸ்கோ இல்லைனா வந்து அட்லீஸ்ட் டார்கெட்டில் போயாவது ஏதாவது ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வர சொல்லணும். ஏன்னா நான் வந்து காஃபி அடிக்ட். நான் டீ அவ்வளோ குடிக்க மாட்டேன். பட் இன்னைக்கு காஃபி இல்லாததுனால டீ போடலாம் அப்படின்னு தான் பிளான்டாக இருக்கும். ஆரத் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. அண்ட் என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பூபா பார்க்குறீங்களா? வாவ், ஓகே. ஸோ வீடு பார்த்திங்கன்னா செம்ம ரணகலத்தில் இருக்குது. ஒரே டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். என்ன பண்ண போகிறேன்னா கட்லெட் பண்ண போகிறேன். கட்லெட் வந்து பன்னீரை நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். கடையிலேருந்து வாங்கின பன்னீர் தான். ஸோ 226 கிராம். நேற்று நைட் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கட்லெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு வெங்காயமும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணும்பொழுதே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். கட்லெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறுக்கு வந்து ஹாட் சாக்லேட் மில்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். ஆறுத்தோட ஹாட் சாக்லேட் மில்க் ரெடி. யூ லைக் இட்? என்னம்மா குடி. இப்போ உட்காந்து குடி போ. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்லெட் பண்ண போகிறேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட போகிறேன். ஒரு வெங்காயம் ஃபுல்லாக நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஆறுத்து சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் எதுவும் போடல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் அண்ட் வந்து கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கேரட், பீஸ் இது மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எதுவும் போட்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலில் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டு பன்னீரை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடுறேன். போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு டோ கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது க்ரிப் வரதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு டோ கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைதா மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/4 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஸோ நானா ஹியர்? ஸோ பிரகாஷ் வந்துட்டாருங்க நம்ம பண்ணுறதுக்குள்ளவே. சர்ப்ரைஸ் எக் கோழி முட்டை போடுறடா இன்னைக்கு. சரியா? சரிம்மா, எப்படி போச்சு ஆஃபீஸ்லாம்? போச்சுமா, சூப்பரா போச்சு. எவ்ரிதிங் வாஸ் குட். அப்படியா? சரி, இப்போ ஷாப்பிங் போறோம் இல்லையா? நான் எங்க வரேன்? நீ மட்டும் தான் போற. நீ வாமா, சும்மா வீட்லயே தானே இருக்க. எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்க? சும்மா வா. வெளியே வர குளிருதுப்பா. பரவாயில்ல வா, சும்மா. நல்லா வீட்ல தானே இருந்த, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தானே வந்த. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்து போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இது வந்து டேபிள் ஸ்பூன் இல்லை, இது டீஸ்பூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரகாஷ் வந்து ஒரு சிக்கன் மஞ்சூரியன் பண்ணியிருந்தப்போ அவர் சொன்னார் 2 டேபிள் ஸ்பூன்னுட்டு. இது டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் காட்டுறேங்க எவ்வளோ மாவு பிடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து டேபிள் ஸ்பூன். இது பாருங்கள்.
ஆக்சுவலி டேபிள் ஸ்பூனை விடவே அதிகமாக உங்களுக்கு பிடிக்குது, அதுதான் அவர் சொன்னார். ஸோ இது வந்து பெரிய ஸ்பூனுங்க, கரண்டி அளவு மாதிரி இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பிரெட் க்ரம்ஸ் வந்து கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வீட்லேயுமே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நானும் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தாங்க வந்தேன். வந்தோடனே ப்ரிப்பரேஷனை பார்த்தா ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஏன் டெய்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா? இல்லைம்மா, சொல்கிறேன், நான் டெய்லி ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்? இல்லைம்மா, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. முன்னாடிலாம் உடம்பு நல்லாயிருக்கும், நீ வந்து பார்த்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால இப்போ உடம்பு வேறு சரியில்லையா, ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு போலிங் போட போகிறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ரவுண்டாக பண்ணி வச்சிட போகிறேன். பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போவே நான் போடுதே. தம்பி தம்பி கொஞ்சம் லைனில் வரீங்களா? நான் ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்கேன். சாக்லேட் குக்கி வேணுமா? ஏய், இன்னொரு நாள் பண்ணி கொடுக்குறேன். சாக்லேட் குக்கி மாதிரியே தெரியுது. இன்னைக்கு கட்லெட் சாப்பிடு, ஓகேவா? சரி, இன்னொரு நாள் பண்ணி தரேன் அம்மா, ஓகே? பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் புரட்டி எடுக்கிறதா? ஆமாம். டா ஏமா ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னா இப்படியே எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ எல்லா கட்லெட்டையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கட்லெட் ரெடி, டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. கட்லெட் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் டார்கெட்குள்ளே வந்திருக்கோம். டார்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 to 80% வரைக்கும் இருக்குது கிளியரன்ஸில். பட் எதுவும் பார்க்கல, தேவையானதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான். எனக்கு வந்து ஷாம்பு காலி ஆகிடுச்சு. ஸோ ஷாம்பு எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன். பட் நான் தேடுற ஷாம்பு கிடைக்கல. ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரான்பெரி ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இது வந்து கிரான்பெரி காக்டெயில் இல்லைங்க, ஒரிஜினல் கிரான்பெரி தான். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாடி வாஷ் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வின்டர்ன்றதுனால என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ செட்டாஃபில் பாடி வாஷ் எடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ ஆருத் பால், எங்கள் பால், அதுக்கப்புறம் ஆருத்தோட கோகோ ஸ்குவீஸ் அண்ட் ஆருத்துக்கு வந்து வேப்பரைசர் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு, அதாவது ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைபாட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆருத் உடச்சிட்டான், அதை தான் பார்த்துட்ருக்கேன். இது ஓகேன்னு நினைக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்துக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துட்டு எடுத்துகிட்டேன் நான். ஸோ அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்பாவும் பையனும் வந்து டாய் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஆரத் டார்கெட்குள்ளே வந்தவன் அவனுக்கு டாய் செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியும், நேராக கூட்டிகிட்டு வந்துடுவான். அட்லீஸ்ட் ஒரு டாயாவது வாங்கிடணுங்க டார்கெட்குள்ளே வந்தால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனோட நிறைய புக்கிமான் இது மாதிரி டாய்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கு எந்த டாய் வாங்கலான்ட்டு. என்னது மாதிரி? Wow, you like it? Yeah. Rama? Okay. This one. சரி போலாமா?
பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ட்ரைபாடை வந்து உடச்சிட்டான். வீடியோ பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தனியாக. ஸோ அதனால தான் வந்தோம், ட்ரைபாட் வாங்கியாச்சு. இதெல்லாம் வாங்கணுமோ நினச்சோமோ எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. ஷாம்பு மட்டும்தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஷாம்பு கிடைக்கல, வீகன் ஷாம்பு. பட் ஸ்டில் இந்த ஷாம்புவுமே வந்து வீகன் அப்படி 100% வீகன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆன்லைன்லேயும் செக் பண்ணேன், டார்கெட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருந்தது. அமேசானில் பார்த்தீங்க $15 இருந்தது. ஆக்சுவலி டார்கெட்டில் அது $6 தான். ஸோ டபுள் த ரேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாம்பு நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஷாம்பு. மாயின்னு சொல்லிட்டு MUAI மாயின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு சூப்பராக இருக்குங்க. அது ஏன்னு தெரியல, எந்த டார்கெட்லேயுமே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குது. அட்லீஸ்ட் வேறு ஏதாவது டார்கெட்டில் இருந்தால் ஷிப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீட்டுக்கு போயிட்டு டின்னர் பண்ண போகிறேன். வெங்காய சட்னி அண்ட் தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சம்திங் லைக் 8:30 ஆகிடுச்சுங்க. ஆரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேறு நாளைக்கு. ஸோ சீக்கிரம் போய் சட்னி அரைச்சிட்டு அவனை தூங்கியா பேபி ஆஃப் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் தூங்க வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா மார்னிங் எழுந்துக்கணும் சீக்கிரமாக. வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து வ்ளாக் பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா வெங்காய சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நான் வதக்கி எண்ணெய் விட்டு வதக்கி கொஞ்சம் ஆற வைக்க போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அரைச்சிக்க போகிறேங்க. ஸோ இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஆறுத்தை வந்து க்ளீனப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி க்ளீனப் பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. டேய் உள்ளே போய் போடுற. ஸோ சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிக்க போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரைச்ச மிக்சரை கொட்டிட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ ஒரு சைட் பார்த்திங்கன்னா சட்னி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைட் தோசை நான் போட போகிறேன். அதுக்கு நான் தவா வச்சிட்டேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா பிரகாஷ் வந்து டிஷ்வாஷர் எல்லாத்தையும் அன்லோட் பண்ண போகிறாரு. அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியாதனால குனிய வேண்டாம் அப்படின்றதுனால தான் பிரகாஷ் எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்காருங்க. வந்து ஆரத் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ ஹை ஃபை ஆரத், குட் ஜாப், தேங்க்யூ பேபி. ஸோ பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே டிஷ் வாஷர் போட்டுட்ருக்காரு. ஏன்னா இதில் வந்து நான் ஆஃப்டர்நூனே வந்து சில வெசல்ஸ்லாம் கழுவிட்டேங்க. கழுவிட்டதுனால இப்போ நல்லா காஞ்சிருச்சு, எடுத்து உள்ள வைக்கணும். என்ன பண்ணுற? என்னம்மா பண்ணீங்க? இங்கே இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கடவுளே. சரி இதை எடுத்து நான் அப்புறமா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் எடுத்தது எல்லாத்தையும் நான் காஞ்ச ஐயோ என்னால் பேச கூட வரலைங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சிட போகிறேன். இப்போ வந்து பிரகாஷ் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கையில் வாஷ் பண்ணுறதையும் வாஷ் பண்ணிட போகிறாரு. நான் வந்து தோசையும் பண்ணிட்டேன். ஸோ ஆரத்துக்கு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்ற போகிறோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டு வந்து பண்ணு. இப்போ டிஷ் வாஷ் மட்டும் லோட் பண்ணிவிடு. ஏன் அப்புறமா ஹேண்ட் வாஷ் நீ பண்ணுறீங்க? ஏன் நான் பண்ணுறேன், எல்லாம் கொஞ்சம் ஹெவி தான், பரவாயில்லையா? நான் சும்மா சொன்னேன், எதுவும் பண்ண தேவையில்ல. பேனை வந்து படுக்க வச்சா நல்லா க்ளீனாக இருக்கும். இன்னும் நான் முடியல, ஒன்றும் முடியலன்னு நினச்சிக்கியா? நீ முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கியா? இது வந்து கடைசியில் ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுப்போம் பாரு, நீயே டென்ஷன் ஆகும். இப்போ நான் டென்ஷன் ஆகி தான் இருக்கேன். டன்னா இல்லைம்மா, நீ தான் சாப்பிட்டு வந்து பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு டன்னான்னு கேட்டேன். நம்ம போய் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து க்ளீன் பண்ணிடலாம், ஓகேவா? ஆமாம் அது இருக்காது. அதுவும் நீ கடைசியாக வந்து சாப்பிட்ட உடனே க்ளீன் பண்ணிக்கோ, பரவாயில்ல விட. சரிங்களா? இது டெய்லி ஒன்றும் இல்லைங்க. டெய்லி ஜிம்முக்கு பதிலாக வந்து இது நான் வாட்டி தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மசில்ஸ்லாம் கொஞ்சம் பிச்சின்னு வரும், அழுக்கு மாதிரி ஆகிடும். பல்க்கு மாதிரி இருந்தேன்னா அழுக்கு மாதிரி ஆகிடும். சரிங்க, நாங்கள் போய் இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் சாப்பிட்டு அப்புறம் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். பாருங்க மக்களே, என் ஒய்ஃப்க்கு அழகாக ஆட்டின் தோசை போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அது கட்சியில் வந்து வேறு ஷேப்பில் வந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அந்த ஆட்டின் தோசையை ட்ரை பண்ணுவேன். இந்த உலகத்துலேயே முதல்ல ஆட்டின் தோசை நினச்சி வேறு ஷேப்பில் தோசை சுட்டு கொடுக்குற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் என்னை பாராட்டுறது எனக்கு கேட்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க.
இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், க்ளீனும் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போய் படுக்க வேண்டியது தான். ஆறுக்கு ஆக்சுவலி நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ சீக்கிரம் போய் படுக்க வச்சா தான் காலையில் சீக்கிரம் எழுந்துப்பா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுத்தை போய் மேலே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் நான் பண்ண போகிறேன். ஆமாம் பேபி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் பண்ணி விடுறேன். நைட் டைம். எஸ், நைட் டைம். ஸோ நீங்கள் போய் ஐ பட்டனில் வந்து நான் லிங்க் பண்ணி விடுறேங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம் நான் என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். பாய். எங்கே சொல்ல பாய் சொல்லு. பாய். குட் நைட் சொல்லு. குட் நைட்.